ஹலோ ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேல இருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம்னு பார்த்து சொல்றேன். சாரி சார், அப்படி யாரு இங்க வர? ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரா இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போன் பண்ணுங்க. Damn it, idiot fool. ஏய், ஏன்டி இவ்ளோ கோவப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா. ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரின்னு சொல்லிக்கிட்டே இரு. ஆனா உன் வேலையை சேர்த்து இங்க நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He is such a great singer. பெரிய கார்ப்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுகாரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டுறாங்க. ஏண்டா இந்த மாதிரி குழி தோண்டுறீங்கன்னு கேட்டா, மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க. 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி எதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல, அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிக்கு தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரு அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்துக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோபம் வந்து, இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்னையா தாள கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக் எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா? தம்பி, இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ், நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எப்படி டிக்கெட் வாங்கிட்டேன்? 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்படியாவது அந்த டான்ஸ் எனக்கு பார்த்துதான் ஆகணுமா? இன்னைக்கு இல்லன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறது. நீ உள்ள வந்து பாருடி, அப்பதான் ஆனந்துக்கு இருக்கிற கிரேஸ் உனக்கு தெரியும். வாடி வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கல. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னமா? கிங்கிணி. சொந்த ஊரு? கொங்கணி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தியே நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது. கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது. நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? எடுபுடி. ஆட்டோகிராஃப். கீதா, இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏ மிஸ்டர், இவளுக்கு தான் மானம் இல்ல, உங்களுக்குமா? முகத்தை காமிச்சா பல்ல எழுப்பீங்க, உடம்ப காமிச்சா கையெழுத்து போட்டுடுவீங்களா? இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். கை
தட்ட வேண்டியவங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி. வா வாடினா. இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேருதான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கல. புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். சொல்லி 1500 ரூபாய் வாங்கியிருக்கேன். முதல்ல அதை கொடு, அதுல இருந்து 50 ரூபாய் கொடுக்கறேன். சம்பாதிக்கிறங்கிற திமிர்ல பேசுறியா? எஸ், திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்யலாங்கற? அடடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லம்மா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டியும் முதலமா உன்னுடைய கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பார்த்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல 3/4 ஒழிச்சிட்டேன். என்ன காப்பாத்துறியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அதை கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம் மினிஸ்டர் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். பட் ஒன் திங், 2 மாசத்துக்கு 50,000 நீங்க சேல்ஸ் டர்னோவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர சொல்றேன். ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவன்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சார். மேனேஜர், மந்திரி சிபாரிசை மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லாப்ப வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000, 4000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியலன்னு வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைன்பா உனக்கு. சூரி, அரசியலும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரம் தான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. எப்படா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது? என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கிறப்போ நீ ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல 2 கட்டானான்னு குழம்பிடக்கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வாச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை. அம்மா, பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க. நீங்க ஏன் ரசிகை? அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரசிகர்கள் மத்தியில அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். Oh, really? Oh, I'm so lucky. இந்த அட்ரஸ்க்கு சாய். Thank you. ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க மட்டும் தான் வரணும், கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. Oh, thank you, Anand. வரட்டுமா? இது நான் எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சி. இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு. இந்த பாம் கூட வெடிக்கலாம். Thank you. இதுவும் உங்களுக்கு மட்டும்தான். Bye bye. பாய்.
ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படி உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்துதான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூட பொறுத்து. நீங்க இங்க வருவீங்கிறதுக்காக தான் பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ஸ்விம்மிங் பூல்ல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடேறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க என்னங்க? நீங்களும் வாங்க. ஐயே, எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? தெரியாது. நான் கத்து தரேன் வாங்க. 2 நாள்ல குப்புறப்படுத்தி நீச்சல் அடிக்கிற அளவு கத்து தரேன் வாங்க. வேண்டாங்க, வாங்க. ஐயோ வாங்க. உள்ள போறேன். வாங்க. தூக்குங்க. பயப்படாம வாங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ பிளாட்டா படுங்க. E ஃபிளாட்டா C ஃபிளாட்டா? ஐயோ, தண்ணி மேல பிளாட்டா படுங்க. அங்க படுங்க. இப்போ கை கால் ஆட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட 2 நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன? அங்கெல்லாம் பிடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கறீங்க? படுங்க. ஆமா. இப்ப ஆட்டு. ஃபாஸ்டா. ஃபாஸ்டா. சபாஷ், அருமையான காதல் ரசனை. ஏன் சார், ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவளை எப்படி எங்க மடக்கலாம் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா, வெளியே வா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சா எது வேணும் செய்யலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இப்பாங்க வாடி அலையிரா.